பெல்ஜியம் வேஃபிள்ஸ் தான். எதுக்காக வந்திருக்கோம்னா 600 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதனால என் கூட ஒர்க் பண்ற அக்கா ட்ரீட் வேணும் ஏன்னா அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர். அதான் முக்கியமான ரீசன். அவங்க ட்ரீட் வேணும்னு கேட்டோன்னே ரொம்ப இக்னோர் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு லெவலுக்கு மேல முடியல. அதனால வந்தாச்சு பெல்ஜியம் வேஃபிள்ஸ்க்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது உள்ள என்ட்ரானோடனே ஹாப்பி பர்த்டேன்னா எதுக்காக தெரியுமா? இந்த சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி அப்புறம் ஆனிவர்சரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் கப்பலாக இருக்கட்டும் இல்லை உங்கள் லவ்வராக இருக்கட்டும் யாருக்குனாலும் ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் அதுக்காக தான் இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா கையை வச்சா ஒன்னையும் காணும், ஒரு சென்சார் டைப்போ இப்போதான் வருது. ஓகே பரவாயில்ல, டெக்னாலஜி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே தான் போகுது. இது எல்லாமே நம்ம ப்ரிகாஷனுக்காக தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஊஞ்சல் நல்லா இருக்கே, பிங்க் கலரில். இல்லை ஒரு ஊஞ்சல் ஆடியே ஆகணும். சரி, எனிவே இங்கே ப்ரீ டைனிங் தான் அலோடுப்பா. ஸோ அதனால் ப்ரீ டைனிங் புக் பண்ணிட்டு தான் வரணுன்ட்டாங்க. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் பிளான்னோடனே சடனாக கிளம்பி வந்துட்டோம். ஸோ அது வரைக்கும் லான்ச்சிங்கில் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அது வெயிட் பண்ணுற டைமை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்ல. ஸோ சுற்றி என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியுமோ எடுக்கலாமேன்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாமே பாருங்கள் பிங்க். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பிங்க் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கலாம். பெல்ஜியம் வேஃபிள்ஸ்னு வச்சுருக்கிறது பதிலாக பாருங்கள், எல்லாம் பிங்க் கலர் ரோஸு, பிங்க் கலர் ஹாட்டு, ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு பிடிச்சதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கம்பல்சரி என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் நமக்கு டேபிள் கிடைச்சாச்சு. டேபிளுக்கும் வந்தாச்சு. இப்போ பாருங்க, அந்த சப்ஸ்கிரைபர் யாரு தெரியுமா? என் கூட ஒர்க் பண்ற அக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா. ஓகேவா? அவங்களுக்காக தான் ட்ரீட் கொடுக்க வந்திருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். மெனு கார்டை ஓப்பன் பண்ணுவோம். மெனு கார்டு கூட பிங்க் கலர்ல தாங்க இருக்கு. பாருங்க, கியூட்டா இருக்குல்ல, திறக்க பாருங்க. அதுக்குள்ள இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் பாருங்க, அதுவும் ஹார்ட் ஷேப்ல தான் வச்சிருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நிறைய இருக்கு. பேன் கேக்கு என்னலாமோ, பேன் கேக்கு, டெசர்ட். இங்க மேக்சிமம் ரொம்ப ஃபேமஸ் வந்து வேஃபிள்ஸ் தான். சரியா? ஏன்னா நேமே பெல்ஜியம் வேஃபிள்ஸ் தான். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரௌண்டிங்ஸ்ல பீப்புள்ஸ், அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது லான்ச்ல இருந்து பார்த்தோம். இப்போ நம்ம டைனிங் ஏரியாலேயே இருந்து பார்க்குறோம். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா பிங்கி கேர்ள் மாதிரி பிங்கி ரெஸ்டாரண்டா இருக்கு. பாருங்க, ஆர்டர் பண்ண ஃபெராரி மில்க் ஷேக் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து நான் சாப்பிட்டு வச்சிருக்கா. குனாஃபா ஆக்சுவலி இந்த சேமியாலாம் இருக்குல்ல, இந்த சேமியாவை சின்ன சின்னதா ஆக்கி அதில் மில்க் மேடு ஊற்றி பட்டர்லாம் ஊற்றி சாப்பிட்டு சுகர் சிரப்லாம் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. நல்லா ஸ்வீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கோம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம். ஆனால் செம்மையாக இட்ஸ் வெரி ஒர்க்ஃபுல். இட்ஸ் நேம் இஸ் குனாஃபா. நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் வந்து விசிட் பண்ணும்போது நீங்களே சொல்லுவீங்க. 2 ஐட்டம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். என்னலான்னா ஃபெராரி மில்க் ஷேக் அண்ட் குனாஃபா. ரெண்டுமே அல்டிமேட்டுங்க. ஒன்றை விட ஒன்று ஓவர் டேக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் எனக்கு இந்த ஃபெராரி மில்க் ஷேக் அல்டிமேட். ஓகேயா? இந்த குனாஃபா வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம் மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிடும்போது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் மூமெண்ட். நல்லா என்ஜாய் பண்ணோம் நானும் என் கூட ஒர்க் பண்ணுற அக்காவும்.
ஓகே மக்களே, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, ஊஞ்சலாம் ஆடியாச்சு. அதுவும் பிங்க் ரெஸ்டாரண்ட்ல பிங்க் ஊஞ்சல் ஆடியாச்சு. நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை, லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.